எனக்கு குரு சாரை பல வருடங்களாக தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையை. சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தாருன்ற எனக்கும் தெரியல. நான் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. இது அமைதி உட்கார. அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட்டு நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால். இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது. சில பேர் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பாக நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார். கண்டிப்பாக